இங்க பார்க்கும்போது என்னதுன்னா, தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, பற்பல வரங்கள வந்து குடுக்குறாரு. ஓகே. குடுக்கும்போது மக்கள் வந்து அந்த வரங்கள வந்து பெற்றுக்கொள்றாங்க. பெற்றுக்கொண்ட பிறகு மக்கள் மத்தியில என்ன இருக்கு? ஒரு பயங்கரமான சண்டை இருக்கு. சண்டை நிகழ்வுது. ஓகே. யாரோட வரங்கள் வந்து பெருசு. இப்ப சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம், குல்ஃபி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போறீங்க. ஒரு 4 பேருக்கு வந்து இது என்னது? ஆ ஸ்ட்ராபெர்ரி வாங்கிட்டு போறீங்க. 4 பேருக்கு ஒரு இது அது பிஸ்தா, அப்புறம் பாதாம் சொல்ற மாரி 4 4 வாங்கிட்டு போறீங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, "இல்ல எனக்கு அதான் வேணும், எனக்கு இதான் வேணும்னு" சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. சில பேருக்கு வந்து, "ஆ எனக்கே அது கிடைக்கல, எனக்கே இது தரல" சொல்லி சின்ன பசங்க சண்டை போடுவாங்க. அந்த மாரி என்ன பண்றாங்கன்னா, இந்த வரங்கள கிஃப்ட் தேவன் குடுத்தத, அவங்க இந்த கொரிந்திய மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதான் வேணா படிங்க இந்த வசனத்த 15ல இருந்து. 1 கொரிந்தியர் 12, 15. காலானது தன் கையாயிராதபடியினாலே நான் ம். சரீரத்தின் அவயமானவன் அல்ல என்று அதனாலே அது சரீரத்தில் இராதோ. ஒரு நிமிஷம் இருங்க. காதானது 12 இருந்து படிச்சிருங்க. 12ல இருந்து. ம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே ம். சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த ம். பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும், கிரேக்கராயினும், அடிமைகளாயினும், சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோருக்கும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் போதும், போதும். கையா இப் இராதபடியினாலே போதும், போதும். இப்ப இதுவரைக்கும் நம்மளுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, நம்மள ஒரு சரீரமா உண்டாக்குறாரு. ஓகே, சரீரம். தலை யாரு? கிறிஸ்து. சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரே பாடி. இந்த பாடியில வந்து அவயங்கள் நெறைய இருக்கு. ஓகே, ஒன் பாடி ஹாஸ் மெனி மெனி பார்ட்ஸ் பட் ஆஃப் மெனி. ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இப்ப எல்லாமே நான் எல்லாருமே என்னது நான் கண்ணாவ போறேன். எனக்கு இது இல்லன்னா எனக்கு இந்த கால் பிடிக்கல. எனக்கு இந்த கை பிடிக்கல சொல்லி சொல்லும்போது, கைய தனியா அறுத்துருவாங்களா? வெட்டிடுவாங்களா சரீரத்துல இருந்து? அப்படி கிடையாது. எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ணுது? இயங்குது. நம்ம குளிக்கும்போது என்ன பண்றோம்? கை, கால்கள்லாம் தேய்ச்சு தான் நம்ம குளிக்கிறோம். தலை, உடம்பு எல்லாத்துக்கும் தேய்ச்சு தான் குளிக்கிறோம். அதே போல நம்ம சாப்பிடும்போது என்ன பண்றோம்? அந்த நரிஷ்மென்ட் வந்து உள்ள எல்லா பாடிக்கும் தான் போகுது. அந்த மாரி தான் நீங்க சபையா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? சேர்ந்து ஒண்ணா யூனிட்டியா என்ன பண்ணணும்? தேவனுக்கு ஏற்ற வேலைகள வந்து ஈடுபடணும்னு சொல்லி பவுல் வந்து சொல்றாரு. பார்த்தீங்கன்னா, இங்க வந்து என்ன இருக்குன்னா, ஒரு பிரிவினை இருக்கு. எனக்கு அவன பிடிக்கல. அவன் ஏன் இங்க இருக்கிறான்? எனக்கு இவன பிடிக்கல. என் அற்புதம் என்னோட மிராக்கிள் என்னுடைய நான் மிராக்கிள் செய்யறது வந்து பயங்கர பெருசு. நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறது வந்து பயங்கர பெருசு. அதுதான் ஃபர்ஸ்ட் பயங்கரமான அற்புதமே. பயங்கரமான ஒரு கிஃப்ட் சொல்லி மேன்மை பாராட்டுறதுலயும், பிரிவினையிலும் தான் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே இப்ப படிங்க 15. அதான். காலானது நான் ம். கையா இராதபடியினாலே நான் ம். சரீரத்தின் ம். ம். வென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. ம். காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ம். அவையெல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. என்ன சொல்ல வர்றாரு பவுல் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருமே வந்து டிஃபரெண்ட் வரங்கள தேவன் குடுத்திருக்காரு உங்களுக்கு. வரங்கள பகிர்ந்து குடுத்திருக்காரு சொல்லி தான் நம்ம வந்து 7ல இருந்து 11 வரைக்கும் பார்த்தோம். ஓகே. மொத்தம் 9 வரங்கள். அதுல எனக்கு ஏன் வந்து இந்த தீர்க்கதரிசன வரத்த குடுக்கல எனக்கு? எனக்கு ஏன் வந்து அந்நிய பாஷை வரங்கள குடுக்கல? எனக்கு ஏன் வந்து ஆ மிராக்கிள் செய்ற வரங்கள குடுக்கல? எனக்கு ஏன் இந்த கம்மியான வரங்கள்? வெறும் வியாக்கியானம் பண்ற வரங்களும், இல்லன்னா வந்து அறிவு கேட்ற அந்த வரங்களும் மட்டும் குடுத்தாரு தேவன். சொல்லி என்ன ஆகுதுன்னா, இங்கக்குள்ள சண்டை நடக்குது. அப்ப பவுல் சொல்றாரு, அவயங்கள் நெறைய இருக்கிறதுனால, ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஏற்ற வரங்கள குடுத்து, நீங்க சேர்ந்து இயங்கி, ஒண்ணா சேர்ந்து நீங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாருமே வந்து கண்ணா இருந்தா என்ன ஆகும்? அப்போ மற்ற அவயங்களுக்கு வந்து வேலை இருக்காதபோது, அப்ப என்ன என்ன நீங்க செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். எல்லாமே வந்து காதா இருந்ததுன்னா, அப்ப சுவாசம் எங்க இருக்கும்? சொல்லி பவுல் வந்து அவங்களுக்கு வந்து விளக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே நீங்க படிங்க 21ல இருந்து. கண்ணானது கையைப் ம். பார்த்து, நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், ம். தலையானது கால்களை நோக்கி, நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ம். சரீர அவயங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே ம். மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் ம். கனவீனமாய் காணப்படுகிறவைகளே அதிக கனத்தை
ம், கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் ம், லட்சணமில்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். ம், நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் ம். அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுக்கும் இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஓகே, அப்படிதான் வந்து தேவன் வந்து சரீரத்தை அமைச்சிருக்கிறார் உங்க சரீரத்தை. அதே மாதிரிதான் நீங்க கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிற நீங்க, உங்களுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா வரங்களை கொடுத்து, சில சில வரங்கள் வந்து கம்மியா இருக்கலாம். ஆனா அதுக்குதான் என்ன பண்ணும், மேஜரான உங்களுக்கு எல்லாருடைய தேவை, வேலைப்பாடு, ஒற்றுமை, இல்லைன்னா வந்து அந்த அன்பு வந்து தேவைப்படுது. நீங்க இல்ல அது தேவையில்லை, கை தேவையில்லை, கால் தேவையில்லை, எனக்கு இது கண் இருந்தா போதும், நான் வாய் இருந்தா போதும், காது இருந்தா போதும் மட்டும் சொன்னா போதும், அது வெறும் முகம் மட்டும் இருந்தா உடல் கிடையாது. நீங்க என்ன இருக்கணும், மற்ற அவைகள் இருந்தாதான் வந்து சேர்ந்து நீங்க இயங்க முடியும் சொல்றத வந்து பவுல் வந்து இங்க இந்த கொரிந்தி சபைக்கு புரிய வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப அடுத்தபடி 27 படிங்க. 27 இருந்து நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா? எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். போதும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா மேல சொன்ன கான்டெக்ட் என்னன்னு சொல்லிட்டு? ஓகே, இந்த மக்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை, பயங்கர சண்டை. ஏன் வரம் பெருசா, வரம் பெருசா, எனக்கு இந்த வரம் தான் எனக்கு வேணும், ஏன் அது தரல சொல்ற அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரமா இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயமா இருக்கீங்க. அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. யாருமே வந்து குறைஞ்சவங்க கிடையாது, யாருக்கும் கொடுக்கப்பட்ட வரங்கள் குறைச்சது கிடையாது, யாருக்கும் அதிகமா கிடையாது. ஓகே, அப்போ ஒருத்தங்க வந்து அந்த குறைபாடா இருந்ததுன்னா எல்லா அவயங்களும் சேர்த்து என்ன பண்ணணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படிதான் தேவன் வந்து அமைச்சிருக்காரு நம்ம பாடியே. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், முடிதான் வந்து இருந்ததுன்னா நம்ம முடிதான் என்ன பண்றோம், அதிகமா கோப் பண்ணி இது பண்றோம். ஓகேவா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல வந்து எது வந்து கனம் கம்மியா இருக்குதோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சொல்லிட்டு தான் இங்க பவுல் சொல்றாரு. அந்த மாதிரிதான் நீங்களும் என்ன பண்ணணும், சபையில இருக்கிற எந்த வீக்கா இருந்தாலும் மக்களா இருந்தாலும், இல்லைன்னா சபையில வந்து ஏதாவது குறைச்சல் இருந்தாங்கன்னா அவங்களை நீங்க வந்து பார்த்துக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கீங்க சொல்லி புரிய வைக்கிறாரு. அதே நேரத்துல வரங்கள் நிமித்தம் உங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கக்கூடாது சொல்றதுதான் இங்க நம்ம வந்து 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்குமே தேவன் வந்து அதன் வகையில பகிர்ந்து கொடுத்துருக்காரு. ஆனா நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், ஒரு பெஸ்டான வரத்தை நான் சொல்றேன், கிரேட்டர் கிஃப்ட். அது எந்த கிஃப்ட் நான் சொல்றேன் சொல்லிட்டு என்ன பண்றேன்னா, அடுத்த அதிகாரத்துல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் எதுனா அன்பை பத்தி. ஓகே, இங்கதான் வந்து நம்மளோட பாயிண்ட் வருது. உங்களுக்கு டைம் இருக்கா? இன்னைக்கு நம்ம ஒரு கொஞ்ச நேரம் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகேவா, சரி, ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா 13:1 ஃபர்ஸ்ட் படிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். போதும். அப்ப என்னதுன்னா, எனக்கு நான் தூதர்களுடைய பாஷையை பேசினாலும், ஓகே, ஏஞ்சல்ஸோட பாஷை, இங்க ஏஞ்சல்ஸோட பாஷைனா தேவனுடைய சேர்ந்து தூதர்கள் பேசுகிற பாஷையை நான் பேசினாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் நான் சத்தம் இடிக்கிற கைத்தளம் போல இருப்பேன். அப்போ இங்க முன்னாடி நடக்கிற விஷயம் என்னதுன்னா, அன்பு இல்லாம என்ன பண்றாங்க, 15ல இருந்து நம்ம இது வரைக்கும் படிச்சோம், 27 வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்பு இல்லாம சகோதரருக்குள்ளே என்ன பண்றாங்க, இருமாப்பு, பொறாமை, கோபம், விரோதம் எல்லாமே இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அன்பு இல்லாதபடிக்கு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து வரங்கள்ல, நீங்க அண்டை பாஷை வரங்கள்ல நீங்க தேவதூதனோட பாஷை பேசினாலும் உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா அது வெங்கலம் மாதிரிதான் இருக்கும் சொல்லி சொல்றாரு. அப்ப இருக்கிறதுல டாப்பான பாஷை என்னது, தேவன் கிட்ட பேசுற பாஷை. அந்த பாஷையை நீங்க பேசினாலும் அன்பு இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்லை சொல்றாரு. அடுத்த வருஷம் படிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும்
மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. ஓகே, எனக்கு வந்து தீர்க்கதரிசன வரங்கள் தெரிஞ்சு இருந்து நான் வந்து மறைபொருள்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலும், ஓகே, எல்லாமே எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம், அடுத்தபடியா என்னது விசுவாசம். விசுவாசம் சொல்றது என்னது இன்னொன்னு வரோம். ஓகே, மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் இருந்தாலும் எனக்குள் அன்பு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஐ எம் நத்திங். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா மலை இங்க இருந்து இங்க போ, நான் விசுவாசிக்கிறேன் சொல்லும்போது அது நடக்குதுன்னா அந்த அளவுக்கு எனக்கு விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமில்லை. தீர்க்கதரிசனத்துல எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு அன்பு இல்லைன்னா ஒன்றுமில்லை. அடுத்தபடி 3 படிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஓகே, என் சரீரத்தை நான் கொடுத்தாலும் சுற்றறிக்க கொடுத்தாலும் நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களையும் நான் கொடுத்தாலும் என்கிட்ட அன்பு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு பவுல் இந்த கான்டெக்ட்ல? அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப பவுல் கடைசி என்ன சொன்னார்னா, மேலான வரங்களை நான் காமிக்கிறேன் சொல்லும்போது எதை சொல்றாரு? கிரேட்டஸ்ட் கிஃப்ட் சொல்லும்போது எதை சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா அன்பு சொல்றாரு. அன்பு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க பெற்றுக்கொண்ட வரங்கள்ல ஒண்ணு கூட வந்து பிரயோஜனமே கிடையாது. நீங்க வரங்கள்லயே என்னது, நீங்க தேவ தூதர்கள் வரம் பேசலாம், இல்லைன்னா வந்து தீர்க்கதரிசனத்திலே மறைபொருள் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, நீங்க மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம். ஓகே, அப்படி இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட சொத்துக்களை நீங்க வந்து ஏழைகளுக்கு முற்றிலுமா கொடுத்து அப்படியே நடந்து போலாம். ஓகே, நீங்க வந்து உங்க உடம்ப சுட கொடுக்கலாம், பாடிய விசுவாசம் எப்படி பட்டது பாட சொல்லி சொல்லலாம். அதெல்லாமே எதுக்குள்ள வருதான்? பூஸ்ட் என்னது? பெருமை பாராட்டுறதுல, மேட்டிவை கொள்றதுல. ஓகே, நீங்க அந்த மாதிரி நீ மேட்டிவை பண்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அன்புக்காக நீங்க பண்ணலன்னா ஒன்றும் இல்லை சொல்றதான் இங்க பாக்குறோம். சொல்லுங்க சாமி, கேக்குதுப்பா? கேக்குதா? ஸ்டக் ஆயிடுச்சு நடுவுல. ஓகே ஓகே, கேக்குது. மத்தவங்களுக்கு கேக்குது இல்ல? கேக்குதுண்ணா. ஓகே ஓகே, சரிப்பா. அப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் தங்கு இத நம்ம பார்க்கலாம். சும்மா இங்க அந்நிய பாஷை ஏஞ்சல்ஸ்க்கு எதுக்கு பேசணும்? இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன பார்த்தோம்? அது விசுவாசிகளுக்கு இல்லாதபடிக்கு அவிசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். ஒரே நிமிஷம். 14ஆம் அதிகாரம். ஒரே நிமிஷம். ஓகே, 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? அந்நிய பாஷை விசுவாசிகள் இல்லாதபடிக்கு அவிசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப பரலோகத்துல இருக்கிற தூதர்கள் எல்லாம் வந்து விசுவாசிகளா அவிசுவாசிகளா? தேவனை விசுவாசிக்கிறவங்க. அப்ப அவங்களுக்கு எது கொடுக்கப்படுது? ஓகே, அதே மாதிரி இங்க கான்டெக்ட் படி என்ன சொல்ல வர சொல்லி பாத்தீங்கன்னா, நீ இருக்கிறதுலே பயங்கரமா நீ உலக பாஷை இல்லாம பரலோக பாஷை பேசினாலும் இது அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்ல. அப்ப எப்படி பேசுறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்டாஃபோரா, ஓகே, ஒரு மிகைப்படுத்தி இது நீ என்னதான் வந்து உடம்பை சுர கொடுத்தாலும் உங்ககிட்ட எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டாலும், நீ மலையை பெருக்கத்துக்கு விசுவாசம் இருந்தாலும், நீ வந்து ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் சொல்லும்போது அது மிகைப்படுத்தி எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நீ பண்ணாலும் உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை சொல்றதா இங்க சொல்ல வர கான்டெக்ட். ஓகே, சோ அவ பாத்தீங்கன்னா அடுத்தபடியா இங்க என்னதுன்னா அன்புதான் வந்து மிக வேல்யூபிளான விஷயம் சொல்லிட்டு இங்க அன்பு பொறுமை உள்ளது நீதி சாந்தம் சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. 8ஆம் வசனத்துல இருந்து 8 13:8. 13:8. 1 கொரிந்தியர் 13:8. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையினாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். போதும். பாத்தீங்கன்னா அன்பு என்றும் ஒழியாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். அவ பவுல் இந்த இடத்துல சொல்றாரு பாத்தீங்களா, நவ் ஈகர்லி டிசைர் a greater gift. நான் 31ஆம் வசனம் இங்கன்னா 1 கொரிந்தியர் 12:31 நான் உங்களுக்கு வந்து வேறு மேன்மையான ஒரு வரத்தை சொல்ற சொல்லும்போது எதை சொல்றாரு அவரு? அன்பு. ஓகேவா?
அன்பு ஒழியாது, என்றும் ஒழியாது, நெவர் ஃபெயில்ஸ் சொல்லி பார்க்கிறோம். ஆனா தீர்க்கதரிசனமானாலும் அந்நிய பாஷையானாலும் அறிவானாலும் என்ன ஆகுமா? எல்லாமே ஒழிந்து போகும். தீர்க்கதரிசனம் குறையுள்ளது. ஓகே, நம்மளுக்கு அறிவு குறையுள்ளது. ஓகே, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சொல்லும்போது எது சொல்றாரு? நிறைவான அன்பு வரும்போது நம்மளுக்கு குறைவான காரியங்கள் எல்லாமே என்ன ஆகுமா? முற்றிலுமா சொல்லி பார்க்கிறோம். ஓகே, முன்னாடி நான் என்ன பண்ணேன்? ஒரு குழந்தைய போல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பேசிட்டு இருந்தேன். குழந்தைய போல என்ன பண்ணேன்? நடந்துகிட்டேன். குழந்தைய போல நான் வந்து ரீசன் பண்ண, குழந்தைய போல நான் வந்து எல்லாம் பண்ணேன். ஆனா நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்ற வகையில விட்டு விட்டேன் சொல்லி சொல்றாரு சிவபுரம். படிங்க அத 11. நான் குழந்தையா இருந்தபோது நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஓகே, சரி. அப்ப இங்க என்ன சொல்ல வரா சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க ஃபார் நவ், இப்பொழுது சரி, இங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல நடந்துக்கிட்டேன். ஓகே, அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சபைய மக்கள், குருதி மக்கள் என்ன பண்றாங்க? சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணாங்க. நான் நிறைவானது வரும்போது சொல்லும்போது என்னது? இந்த கம்ப்ளீட் அன்பு வரும்போது என்ன ஆயிட்டாங்களா? அவங்க வந்து ஒரு புருஷன் ஆனாங்க சொல்லி பார்ப்போம். புருஷன் ஆவாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்? குழந்தைக்கான காரியங்களை நான் விட்டு விட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது மூலமா பவுல் என்ன சொல்ல வர்றாரு? இந்த குருதி மக்களுக்கு அவங்க எப்படி இருக்காங்களா? குழந்தைய போல வராங்க. அவங்க எல்லாரும் குழந்தைய போல இருக்காங்க சொல்லி பார்க்கணும். நீங்க இதுக்காக என்ன பண்றீங்க? சண்டை போட்டுட்டு இருக்கீங்கப்பா சொல்லி இங்க சொல்ல வர்றாரு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்போ இப்போ 12ஆம் வசனத்துல நீங்க என்ன சொல்றாங்க? 12ஆம் வசனத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? வந்து எல்லாமே ஒரு நிழலாட்டம் போலதான் இருக்கு. எது நிழலாட்டம் போல இருக்கு? நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் கான்டெக்ட் புரிஞ்சது பாத்தீங்களா? எல்லாமே தெளிவா இருக்குதா? இப்ப பார்த்த வரைக்கும் 11 வரைக்கும். 12 வந்து என்ன சொல்றேன்? இயேசு கிறிஸ்து வருகையில நாம் அவரை முழுமையா அறிஞ்சு கொள்வோம், அறிய வேண்டிய விதத்திலே அறிஞ்சு கொள்வோம். இங்க இயேசு கிறிஸ்துவின் வருகை போட்டிருக்காங்களா? சுற்றுச்சூழல் அன்பை பத்தி தானே பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த அன்பை பத்தி பாருங்க. அன்பு வரும்போது நான் எல்லாத்தையும் முழுமையா புரிஞ்சு கொள்ளுவேன். ஓகே, அன்பு வரும்போது நான் வந்து முழுமையா புரிஞ்சுக்க முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய போல நான் என்ன பண்றேன்? எல்லாம் செயல இருக்கு. ஃபார் நவ் we see only a reflection in a mirror. Okay, கொஞ்சமா then I see face to face. Okay, now I know in part. எனக்கு கொஞ்சமா தெரியுது. Then I shall know fully, even I am fully known. இது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க கான்டெக்ட் பாருங்க. இங்க என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசனம் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஒளிந்து போகும், ஓய்ந்து போகும். ஓகே, அறிவானது குறைவுள்ளது. ஓகே, பாசவே என்னோட தீர்க்கதரிசனமும் குறைவுள்ளது. இன் பார்ட் சொல்லி கொடுக்கும். When the complete comes, what is in part disappears. அவ பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க இங்க இந்த கான்டெக்ட்ல சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க எல்லாரும் மெச்சூர் ஆயிருவீங்க. கரெக்டா? சபையானது ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துடும். ஆரம்பத்துல நீங்க என்ன இல்ல மெச்சூர்ல இல்ல, ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மெச்சூர் ஆயிடுவீங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, எப்ப அந்த மெச்சூரிட்டி வரும் சொல்லி பாத்தீங்கன்னா, எப்ப வந்து தீர்க்கதரிசனம் நின்று போயிடுது, எப்போ வந்து தங்ஸ் சொல்றது நின்று போகுது, அந்த நாலேஜ் வரங்கள் நின்று போகுது. ஓகே, எல்லாமே இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? பார்ட் தெரியுது. ஆனா என்ன ஆகுது? ஒரு கம்ப்ளீட் வந்தவொடனே என்ன ஆயிடுமா? குறைவானது எல்லாமே நின்றுமா? இந்த வரங்கள் எல்லாமே நின்றுமா? அப்ப எந்த டைம் சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கால்குலேட் பண்ண மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் கடைசியா யோவான் வந்து பாத்தீங்கன்னா 96ல வந்து கேக்குறாருன்னா, அவர் வந்து
இன்னொரு 20 வருஷம், அவர் 80 வயசுனா இன்னொரு 100 வருஷம்னா பிளஸ் 20 போறோம்னா எத்தனை வயசு? 116 வயசு. அப்ப வந்து ஒரு பையனுக்கு 15 வயசு பையனுக்கு இல்ல 10 வயசு பையனுக்கு வச்சுக்கோங்க, அவன் நல்லா இன்டெலிஜென்டா இருக்கான், நல்லா படிக்கிறான், தேவரை பத்தி எல்லாமே கத்துக்கிறான். ஓகே, ஆனா ஒரு வயசு பாத்தீங்கன்னா 15 வயசுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அவனுக்கு புரியும். நம்ம 10 டேஸ் சும்மா வச்சுக்கிட்டோம். பிளஸ் அந்த 10 வயசு பையன் இருக்கான், அப்ப பாத்தீங்கன்னா அவன் 100 வயசு வாழ்றான் வச்சுக்கிட்டோம்னா, அப்போ 90 வயசு நம்ம ஆட் பண்ணோம்னா பிளஸ் 90 ஆட் பண்ணும்போது அரௌண்ட் 206க்குள்ள என்ன ஆயிடுது, ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நின்றது. ஏன்னா கடைசி அப்போஸ்தலராகிய யோவான் வந்து செத்து போயிடுறாரு. அவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆயிடுது, அந்த வரங்கள் என்ன ஆயிடுது, கடைசி அந்த பையனுக்கு என்ன ஆகுது கொடுக்கப்பட்ட, அவனும் என்ன பண்றான், ஒரு 100 வயசுல இறந்துடுறான். அரௌண்ட் 206க்குள்ள வந்து முடிஞ்சது சொல்லி போகிறோம். அதனாலதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரங்களே கிடையாது, யாருமே செய்யல. ஆரம்பத்துல செஞ்சாங்க. அதே போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெந்திகோஸ்தி மூவ்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து வரங்கள் செய்யறோம் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை போல அப்ப கொடுக்கப்பட்டது வரங்கள் எல்லாமே. ஓகே, ஆரம்பத்துல எப்ப நான் புருஷனானோ அப்ப குழந்தைக்கு கேட்டவற்றை விட்டு விட்டேன்னு சொல்லும்போது என்னாச்சு, வரங்கள் எல்லாமே நின்றுச்சு. இட் ஹஸ் ஸ்டாப்டு. ஓகே, அப்ப இங்க மெச்சூரிட்டி இந்த பட் when the complete comes சொல்லும்போது எந்த கம்ப்ளீட்டை சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட்னஸ், இது அன்பு மூலமா வர கம்ப்ளீட்னஸ் எதை சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதாகமும் முழுமை அடையிறது. ஓல் கம்ப்ளீட் பைபிள் வரது என்ன ஆகுது, எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வெளிப்படுத்தல் விசேஷம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து முழுமையா கிடையாது. ஓகே, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சினகாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவர் அந்த ஜெப ஆலயத்துல போயிட்டு அந்த ஐசியா புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுட்டு உள்ள வச்சிட்டாரு. ஓகே, அவங்க கையில கிடையாது. அதே போல இந்த நியூ டெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து எபேசு சபைக்கு எழுதினது, அப்புறம் கொரிந்தி சபைக்கு எழுதினது, அது மாதிரி ஒரு சபைக்கு ஒரு எபிசோட் தான் இருந்தது, ஒரு லெட்டர் தான் இருந்தது. அதே போல 4 புத்தகங்கள் காஸ்பல் புக்ஸ், மத்திய, மார்க், லூக், யோவான், இந்த இயேசு கிறிஸ்துவின் வரலாறு பத்தி இருக்கிறது ஒட்டுமொத்தமா 4மே யாருக்கும் கிடையாது, சிலது மட்டும் தான் சில பேர் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்ப பார்க்கும்போது இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பைபிளா வெளிப்படுத்தின விசேஷம் 95ல கொடுக்கப்பட்டது. கம்ப்ளீட் பைபிளா வந்து எப்போ உருவாச்சு? ஓகே, நிறைவான ஒரு பைபிளா. when did the complete Bible written? ஓகே, பாத்தீங்கன்னா இது வந்து the Hebrew Bible was completed. Hebrew Bible சொல்வது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வந்து பாத்தீங்கன்னா was written in 1st and 2nd century CE. ஓகே, 2 செஞ்சுரி கிட்ட வந்து முடிஞ்சு சொல்றாங்க. எங்க போலாம்னா when was the original Bible completed? So around என்ன சொல்றாங்கன்னா, there is some debate about the Bible completion. Some claim the Bible was completed in the 4th century AD. சில பேர் 4th centuryல கம்ப்ளீட் ஆச்சு சொல்றாங்க. சில பேர் வந்து நியூ அபிஷியல் ரோமன்ஸ் ஆஃப் எம்பரர், ரோமர் எம்பரர் வந்து கிறிஸ்டியனிட்டிக்கு மாற்ற பேருக்கு கான்ஸ்டான்டின் அவர் மாறிட்ட பேருக்கு அரௌண்ட் 325 அப்போ வந்து எழுதிக்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. 3rd century சொல்லிடுவோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பைபிள் மேபி வந்து இன்ஃபேக்ட் the 4 gospels began to stitch together in the 1st century AD to distinguish them from the many various writings that has been bunged to circulation. ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கலாம் இந்த மத்திய, மார்க், யோவான், லூக், யோவான் தவிர்த்து மத்த ஏகப்பட்ட காஸ்பல் ஆஃப் தோமா. ஓகே, அதெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியல. காஸ்பல் ஆஃப் தாமஸ். ஓகே, இது இருக்கு. ஸோ அந்த காலத்துல எழுதுறது கிரேக்க மேன்ஸ்கிரிப்ட். ஓகே, தோமா எழுதுனது காஸ்பல் ஆஃப் ஜூதாஸ் கரியத்து, காஸ்பல் ஆஃப் ஜூதாஸ் இஸ்காரியத். ஸோ இது இருக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்பல்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோஸ்டிக், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல சேர்க்கப்படல. ஏன்னா இது வந்து ஃபுல்லா மாறுபட்டதா இருக்கு சொல்லி போடுறோம். அதனால அது பார்த்தீங்கன்னா இங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1ஆம் நூற்றாண்டுல அரௌண்ட் 100ல இருந்து 200க்குள்ள
என்ன பண்ணாங்க, கம்பைல் பண்ணாங்க. அரௌண்ட் என்ன ஆச்சுன்னா பைபிள் வந்து ஒட்டுமொத்தமா அந்த 325 அப்போ வந்து அந்த பைபிள் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகும்போது வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்டியானிட்டிக்குள்ள தொழுவி கொண்டாங்க சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஓவரால் த பைபிள் வாஸ் கம்ப்ளீட்டட் லேட் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி AD. லேட் ஃபர்ஸ்ட் செஞ்சுரினா என்னது? இப்ப நம்ம இருக்கிறது எந்த வருஷம்? 21st செஞ்சுரி. கரெக்டா? 21st செஞ்சுரி 2000ல இருந்து 2100 வரைக்கும் சொல்றோம். 2010 வரைக்கும் 100 வரைக்கும் இருக்குது. இப்போ 20th செஞ்சுரி வந்து என்னது? 1900ல இருந்து 2000 வரைக்கும் இருக்குது 20th செஞ்சுரி. 19th செஞ்சுரி வந்து 1800ல இருந்து 1900. அப்படி பாத்தீங்கன்னா 1100ல இருந்து சாரி 100ல இருந்து 200 சொல்றது என்னது? 100ல இருந்து 200 ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. லேட்னா என்னது? அரௌண்ட் 170 to 200 உள்ள வந்து என்ன இருக்கான்? பைபிள் வாஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, when the God used John. அவ பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பைபிளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன டேட் படி அரௌண்ட் ஓகே அந்த டேட்குள்ள என்ன ஆயிடுச்சு? பைபிளே கம்ப்ளீட்டா கம்போஸ் ஆயிடுச்சு. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிது போகும். ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாமே வந்து தெரிய வந்துருச்சு. எல்லாமே பைபிள் வந்து என்ன பண்ணுச்சு? கம்ப்ளீட் பண்ணி எல்லார் கையில என்ன ஆகுது? நெக்ஸ்டா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி நிறைய பிரிண்ட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து இங்க நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர்ல எல்லா நிறைவு ஆகிய பைபிள் வரும்போது எல்லா இந்த தீர்க்கதரிசனம் எல்லாமே வந்து போச்சு சொல்லுவோம். தேவன் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றாரு, ஆர்டரா பண்றாரு சொல்லுவோம். சார் அதுல வந்து 12வது வருஷத்துல வந்து we shall see face to face அது என்ன அர்த்தம்? அது அவரை முகமுகமாய் ஒரு நிமிஷம் அது இதற்கு 1 கொரிந்தியன்ஸ் 13ஆம் அதிகாரம் 2 appearance before face opening outward appearance face appearance face. இதை நான் பார்க்கணும்னு இருந்தேன். ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க சொல்லி பார்த்தீங்கன்னா 13ல வந்து 12ல வந்து now we see only a reflection as in a mirror சொல்லும்போது நம்மளுக்கு ஃபுல்லா பைபிள் இல்லாதனால தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் தெரியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் கூட ஒரு அர்த்தம் சொல்லுவார். என்னதுன்னா வந்து இந்த வசனம் படிச்சு நம்மளுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுனா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4. மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். போதும். இப்ப என்னதுன்னா இவர் பார்த்தது இவர் கேட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சரியா புரியவே இல்லை. சரீரத்துல இருந்தாரோ சரீரத்துல புறம்பா இருந்தாலும் அறியேன், ஐ டு நாட் நோ, காட் நோஸ், காடு தான் தெரியும். பாத்தீங்கன்னா எதுவுமே பார்த்ததா இருக்கட்டும், மனுஷன் பார்க்க கூடாத கேட்கக்கூடாத காரியங்கள்லாம் பார்த்தாரு. ஆனா அது வந்து பரதேசிக்கிறதுக்குள்ள பட்டார். அது எப்படின்னு சொல்லி தெரியல சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரோட விஷனை வந்து என்ன பண்றாருன்னா விளக்குறா சொல்லுவோம். தரிசனங்களையும் இது பண்றாரு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இங்க என்னதுன்னா now we see only a reflection. ஓகே, அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனா என்ன பண்றாங்க? ரிஃப்ளெக்ஷன் என்னது? விஷன், ரிஃப்ளெக்ஷன், விஷன், வெளிப்பாடு அந்த மாதிரி as in a mirror சொல்லி பார்க்கிறோம். எப்ப வந்து then we shall see face to face சொல்லும்போது இந்த நிறைவான பைபிள் வந்தோன்னா ஒழுங்கா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஃபுல் பைபிளும் நம்மளுக்கு வந்து தெளிவா கிடைக்குது. ஓகேவா? என்ன வெளிப்படுத்தல போட்டிருக்கு, எப்போ இது என்ன நடக்கும் சொல்றது எல்லாருமே. ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கணும்னா வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா இனி சம்பவிக்க போற காரியங்களை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறார். வாட் மஸ்ட் சூன் டேக் பிளேஸ். ஓகேவா? இதுல அப்படியே நம்ம போய்
5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா 5ல அந்த சிங்காசனத்துல வந்து ஒரு தேவன் வந்து உட்கார்ந்திருக்காரு. அவரோட கையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒரு ஸ்க்ரோல் இருக்கு. அந்த அந்த என்னதுன்னா ஒரு ஸ்க்ரோல் சொல்லும்போது ஓலைச்சுவடி அந்த மாதிரி இருக்கு சொல்லி பார்க்கணும். அதை திறக்கிறதுக்கு யாரால முடியும் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும் சொல்லிட்டு அந்த worthy is the lamb சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து அதை வந்து திறக்கிற சொல்லி சொல்றோம். திறந்த உடனே என்ன நடக்குது சொல்றது 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஓகே, ஐ வாட்ச்ட் as the lamb opened the first of the 7 seals. அவன் வந்து என்னென்ன நடக்குது, அடுத்தது சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் சீல் என்ன நடக்குது, செகண்ட் சீல் என்ன நடக்குது சொல்றத தெளிவா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ற மாதிரி டைரக்டா தீர்க்க தரிசனங்களை தேவன் என்ன பண்றாரு கொடுத்துதான் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் நவ் ஐ நோ இன் பார்ட். எனக்கு வந்து காரியங்கள் தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், இந்த இதா இருக்கட்டும், we know prophecy in part. Okay, then I shall know fully, even I am fully known. சொல்றதுன்னா என்னதுன்னா எல்லாமே எப்போ வந்து பைபிள் வந்து கம்ப்ளீட் ஆகி வரும்போது எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் சொல்லி சொல்றேன். ஓகே, அங்க சொல்ல வரதே கான்டெக்ட் என்னதுன்னா அந்த பிகம் a mature man சொல்லும்போது இப்போ தேவன் வந்து சபை ஆரம்பிக்கும் போது இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் தீர்க்க தரிசனங்களும் அந்நிய பாஷைகளும் கொடுத்து சபைக்கு உள்ள வர்றதுக்காகவும் அநேக பேர் இதை பார்த்து சபை வந்து பெருகு ஒரு கூட்டம் வந்து இதுதான் ஒரு சபை சொல்லி உள்ள வர்றதுக்கு வந்து அதை எனேபிள் பண்ண சொல்லி பார்க்கிறோம். ஒன்ஸ் சபை வந்து மெச்சூர் ஆயிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு அமைப்பா ஆகும் எது பாத்தீங்கன்னா நான் புருஷனான போதும் குழந்தைக்கேற்றவற்றை நான் விட்டு விட்டேன். அங்க அன்பு மட்டும் தான் தேவைப்படுது. அன்பு நிமித்தம் சபை கட்டப்பட்டு எல்லாருமே என்ன பண்ணும் ஃபுல் நிறைவுல இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பைபிள் கொடுக்கப்பட்டு வேதாகமத்தின்படி என்ன பண்றாங்க முழு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட சொல்லி இதை தவிர அங்க வந்து வேற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அங்க கொடுக்கப்படல. அந்த புரிதல் இங்க சொல்லப்படுறதே என்னதுன்னா வேதாகமத்தின் கம்ப்ளீட்னஸ் தான். பைபிள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் இந்த 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இதை வச்சு நம்ம மேல படிக்கணும். இங்க ஃபுல் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லும்போது வேதாகமத்தின் மூலமா நம்ம தீர்க்க தரிசனங்கள் காரியங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து டைரக்டா புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே இது வந்து நம்மளுக்கு டைரக்டா கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாங்க. ஓகே, மற்றபடி நீங்க வந்து இங்க 2ஆம் வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வரைக்கும் போட்டீங்கன்னா அது இந்த கான்டெக்ட்லயே பொருந்தல. ஆக்சுவலா கிடையாது. என்னதுன்னா இதெல்லாம் நின்று போயிடும். நின்று போச்சுன்னா நிறைவானது வரும்போது குறைவாது நின்று போயிடும் சொல்லும்போது அன்பு வரும்போது இதெல்லாம் நின்று சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ எல்லாருமே ஒரு சபையா ஒண்ணு மாறுறாங்க. ஓகே, சபையா அமைப்பா வந்து வந்துட்டு பெருக்கினா ஆயிடுது. இந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே நின்று போயிடும். Okay, when the complete comes, what is in part disappear. சொல்லும்போது அது இந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே வந்து நின்றது சொல்லி பார்க்கணும். நாலேஜ் எல்லாமே நின்றது. அப்போ நிறைவானது என்னது? அப்போ தேவன் என்ன பண்றாரு எல்லாத்தையுமே வந்து வேதாகமத்துல நம்மளுக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாமே வேதாகமத்துல நம்ம டைரக்டா தெரிஞ்சுக்கிறதுக்கான காரியங்களா இருக்கு சொல்றதுதான் நம்ம இங்க வந்து கான்டெக்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். இன்டர்பிரிட்டேஷன் நம்மளோட புரிதல். ஓகே, இதுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இதுக்கு பெட்டர் புரிதல் இருந்ததுன்னா நீங்களும் சொல்லலாம் இது ஓப்பன் தான். ஓகே, இது ஓப்பன்னா என்னது யார் வேணா எந்த கருத்து வேணா நீங்க சொல்லலாம். ஆனா இது வந்து இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணி இப்படிதான் இருக்கு இதுதான் நீங்க நம்பணும் சொல்லி சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஓப்பன் இப்ப சொல்லப்பட்டது. ஆனா நம்மளுக்கு பெட்டரா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா இது நின்றுச்சுன்னா தீர்க்கதரிசனம் இந்த காரியங்கள் நின்றுச்சுன்னா அப்ப அடுத்தபடியா தேவன் வந்து என்ன கொடுக்கணும் சபைக்கு வந்து ஏதாவது பல கொடுக்கணும்ல. இந்த தீர்க்கதரிசனம் மூலமா தான் வந்து தேவன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாமே எழுதி ரிட்டன் ஆயிட்டு என்னாச்சு ஒரு புத்தகமா ஃபார்ம் ஆயிட்டு வர்றது வரைக்கும் என்னாச்சு அற்புதங்கள் இந்த தீர்க்கதரிசனங்கள் அறிவு ஞானம் எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்னாச்சு இது நின்று பேருக்கு அடுத்து பைபிள் நம்ம கையில வச்சு சொல்லிடும். அப்ப அதுதான் ஆட்டோமேட்டிக்கா அங்க வர்றதா சொல்லிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதான் எடுக்கணும்னு நினைச்சேன். நம்ம தேர்ஸ்டே வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா அடுத்த பாயிண்ட் என்னதுன்னா இந்த 14வது பாயிண்ட் 1 Corinthians 14 இப்ப பேசுற அந்நிய பாஷைகள் என்னது சொல்றத நம்ம பார்க்கணும். அந்நிய பாஷைகள் நிறுத்தப்பட்டுச்சுன்னா அப்ப இப்ப பேசிட்டு இருக்கிறது என்னது அப்போ அப்போஸ்தலர் பவுல் வந்து அப்ப என்ன சொன்னாரு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காரு அதை பத்தி நம்ம பார்க்கணும். இப்ப ஏதாவது கேள்விகள் இருக்கு இதுல பார்த்ததுல
இல்ல. ஸோ சாமுவேல் ஆக்சுவலா வந்து சிங்கராஜ் கிட்ட சொல்லணும். சிங்கராஜ் இருக்கட்டும், ஆனதியா இருக்கட்டும். ஸோ சாமுவேல் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சபையில இருக்கிற மக்களுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணலாமா வேணாமா சொல்லி கேட்டிருந்தாரு. கண்டிப்பா ப்ரே பண்ணணும். ஓகே, தேவனோட சித்தத்தின்படி நம்ம ப்ரே பண்ணணும் சொல்றது நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு வசனம் வேற காமிச்சிருந்தாரு, மத்தேயு 8:17. ஓகே, அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா he took our infirmities and bore our diseases சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும்போது அவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய காயங்களை பெற்றுக்கொண்டார், நம்மளுடைய நோய்களை சுகமாக்குறார் சொல்லி சொல்லும்போது கண்டிப்பா அது எல்லாமே எதோட ரிலேட்டா இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா மரணத்தோட ரிலேட்டா இருக்கு. மரணத்தின் சம்பளம் தான் என்னாச்சு, எல்லா வித நோய்கள் பாடுகள் எல்லாமே வந்துச்சு சொல்லி போறோம். தேவன் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளோட நோய்களை நீக்கினார், நம்மளுடைய மரணத்துல நம்மள இருந்து நீக்கினார்னா நம்மள என்ன பண்ணாரு, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அந்த நோய்கள் இருந்தும் நம்ம எல்லாத்தையும் மீட்டு சொல்லப்பட்டோம். அதனாலதான் நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது எபிரேயர் 2:14 நம்ம படிக்கும்போது என்ன பாக்குறோம்னா, இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தார். ஓகே, சில்ட்ரன் ஆர் ஃபிளஷ் அண்ட் பிளட், பிள்ளைகள் மாம்சம் ரத்தமும் அவரும் மாம்சம் ரத்தமும் வந்து என்ன பண்றாரு, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் தமது மரணத்தினாலே வென்று ஜீவைகள் எல்லாம் காலெல்லாம் அடிமை திறத்துல இருந்த மக்களை விடுதலையாக்க அவர் வந்தார் சொல்றாங்க. டேரக்டா மனுஷன் அவர் வந்ததுக்கு காரணமே என்னது, மரணத்திலிருந்து விடுதலை. மரணத்தின் போது என்ன வருது, எல்லா வித சாபங்கள் வருது சொல்லிப்போம். இந்த நோய்கள் எல்லாமே அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா IC 53 வந்து தெளிவா நம்ம பார்க்கணும். எல்லாத்தையுமே போட்டிருக்காரு. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து என்ன பண்ணாரு, சிலுவையில அரைஞ்சி நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. ஆனா வந்து நீக்கிட்ட பிறகு மரணம் இன்னும் நடக்குது. 2000 வருஷமா மரணம் இன்னும் இருக்கு. ஏன் அது ஒன்றும் நீக்கப்படல சொல்லி பார்க்கும்போது ஏற்ற காலத்தில் தேவன் என்ன பண்றாங்க, அது செயல்படுத்துறாரு. அதனாலதான் மன திரும்புதல் பரவராஜம் சுயமா இருக்கு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி இந்த ஜெபத்துல என்ன பண்றோம், ஒரு ராஜ்யம் வருவதாக, சுத்த பரலோகத்தை செயல்படுவது பூமியிலேயும் செயல்படுவதாக நம்ம ப்ரே பண்றோம். ஒரு ராஜ்யம் வரணும், அதுதான் நம்மளுடைய பிரேயராகவும் இருக்கு சொல்றோம். ஓகே, சோ அந்த ராஜ்யத்துலதான் வந்து நான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் எல்லா வித சாபங்கள் எல்லாமே அவர் ராஜாவை வந்து என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே நீக்கி போட்டு சிங்காசனத்துல என்ன பண்றாரு, ராஜாவா இருக்கிற சொல்லி பண்றாரு. ஓகே, அது வரைக்கும் நம்ம ப்ரேயர் பண்றது எல்லாமே நம்ம ப்ரே பண்ணணும், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும், தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த நம்ம பண்ணும்போது கண்டிப்பா தேவனுடைய மிராக்கிள்ஸ் அந்த இது காரியங்களை நம்ம பார்க்க முடியும். தேவ சித்தம் இருந்தா அங்க மிராக்கிள் நடக்கும், தேவ சித்தம் இல்லைன்னா அங்க நடக்காது. அதுதான். மற்றபடி வந்து டைரக்டா கர்ச்சீஃப் போட்டவன சுகமா வருது, சிடி குடிச்சவன சுகமா வருது சொல்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது. அது ஆதியில ஆரம்பத்துல இருந்தது. அது தேவன் கொடுத்த வரங்களா கிஃப்டா இருக்கு சொல்லுவாங்க. இந்த வரங்கள் அப்போஸ்தலர்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும். அது நிறுத்தப்பட்டுருச்சு சொல்லிப்பாங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போயிடுச்சு சொல்லிப்பாங்க. புருஷனான போது குழந்தை கெட்டவற்றை விட்டு விட்டேன்னு சொல்லும்போது எல்லாமே முடிஞ்சிச்சு சொல்லிப்பாங்க. சரிப்பா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சிங்கராஜ் உங்களுக்கு? சிங்கராஜ், சாமுவேல், கேள்விகள்? ஓகே, இல்ல அங்கிள் எதுவுமே. சரிப்பா, ஓகே. அப்போ நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, Thursday பார்க்கலாம். ஓகே, இன்னொரு டாபிக் இருக்கு, அதோட இந்த கிளாஸ் முடியுது. அடுத்ததுதான் வந்து இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் சபையின் அழைப்பு. நம்மளாம் வந்து இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அது வந்து நெக்ஸ்ட் சபையின் அழைப்பு. எதுக்காக தேவன் வந்து சபை சொல்றவங்க சூஸ் பண்றாரு, எல்லாத்தையுமே தேவன் வந்து ஒரு திட்டத்தோட தெளிவோட தான் பண்ணிருக்காரு. அந்த திட்டம் என்னது, தேவ சித்தம் என்னது, சபையை அழைக்கிறதுக்கு அவங்கள குமாரன் சாயலுக்கு ஒப்பா மாத்துறதுக்கு காரணம் என்ன சொல்றோம். எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரைடேல இருந்து நம்ம பார்ப்போம் இந்த கிளாஸ். ஓகே, சரிப்பா. ஓகே, பிரேயர் ஆனது இந்த நீங்க பண்ணுங்கப்பா. ஓகே, எங்கள் நேசிக்க பரலோக தகப்பனே,
எங்களை யாவை தேவனே நல்ல வேலை சந்தோஷமாக நன்றி அப்பா. இந்த வேலிதமாக கூட அமீன் அப்பா நாங்கள் பரிசுத்த ஆவியின் வரங்களை பற்றி பார்த்தோம் அப்பா. அமீன் அநேக காரியங்களை எங்களுக்கு புரிய வைத்தவரே ராஜா. அமீன் அப்பா இப்பொழுதாக அமீன் வரங்கள் இருக்கப்பட்டு அமீன் அப்பா எங்களுக்காக நீர் அநேக காரியங்கள் வரங்கள் இல்லாமல் அமீன் வேதாகமம் என்ற அமீன் அந்த நிறைவான பொருளை எங்கள் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அமீன் அப்பா இந்த நிறைவானதை வைத்துக் கொண்டு அமீன் அப்பா அநேக அவிசுவாசிகளாக இருக்கட்டும் அமீன் அப்பா உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கட்டும் அமீன் அவர்களுக்கு நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போய் அமீன் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்தவரே நன்றி ராஜா. அமீன் அப்பா இப்படிப்பட்ட காரியங்களை அமீன் அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்துறவரே நன்றி ராஜா. அமீன் அப்பா எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு பிரிவினையும் அமீன் இப்படிப்பட்ட அமீன் ஒரு அதிசயத்தை காணாமல் அமீன் அப்பா உங்களுடைய மீட்பின் திட்டம் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது அமீன் அப்பா நித்திய ஜீவனுக்கான வழி அமீன் இது இருக்கிறது என்று நாங்கள் அமீன் ஒரே ஒரு புத்தகமான வேதாகமத்தில் மட்டும் நாங்கள் காண்கிறோம் அப்பா. அமீன் இப்படிப்பட்ட காரியங்களை எங்களை வெளிப்படுத்துவதற்காக நன்றி. அமீன் அப்பா சத்தியத்தை எங்களுக்கு அமீன் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்காக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமீன் அநேக பேர்கள் அமீன் அப்பா இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அமீன் அப்பா அவர்கள் உலக வேலைகளிலும் அமீன் அப்பா அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் செவிகள் அனைத்தும் இருக்கிறார்கள் அமீன் அப்பா. இப்படிப்பட்ட நேரத்தில் அமீன் எங்களுக்கு கொடுத்தவரையும் நன்றி ராஜா. எங்களை அறிய வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அமீன். எங்கள் செவிகளை திறந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அமீன் அப்பா. இந்த கிளாஸ் இது இப்ப மட்டும் இல்லாமல் அமீன் அநேக நாட்கள் போக அமீன் அப்பா அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. எங்களோடு வந்து வழிநடத்தி கொள்ளுங்க பலப்படுத்திக் கொள்ளுங்க. இவை யாவையும் இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். Praise Lord. Praise Lord. Thank you. Bye. Bye.